ஹலோ நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மைக்ரோசாஃப்ட் ஷேர்பாயிண்ட். இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு டாபிக் போல். மேபி ஐடி பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவீங்க. பட் ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. இந்த டாபிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக விளக்குறேன். ஸோ இந்த ஷேர்பாயிண்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் அண்ட் இது வந்து ஒரு க்ளவுடில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். மைக்ரோசாஃப்ட் கம்ப்ளீட்டாக அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் லைஃபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இதையே வந்து ஒரு கெரியராக செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஷேர் பாயிண்ட் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸோட நல்லா வந்து இன்டெகிரேட் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இன்டெகிரேஷன் பொழுது ஒரு வேர்ட் எடுத்துங்க, இல்லை ஒரு பவர் பாயிண்ட், ஒரு அவுட்லுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த டாக்குமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் வேணும். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டோரேஜ் வேணும் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸாகவும் இருக்கலாம். இது வந்து ஒரு பர்சனல் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். எந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அதில் வந்து அந்த ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அண்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூர்டாகவே இருக்கும். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து பயங்கர செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க இந்த ஷேர் பாயிண்டில். அண்ட் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வந்து இதை பிரேக் த்ரூ பண்ணி உங்கள் டேட்டாஸை திருட முடியாது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் பக்கா ப்ரொடெக்ஷனும் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஷேர் பாயிண்ட்டை வந்து ரொம்பவே செக்யூர்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணலாம். அண்ட் இதுக்கு ஒரு பெரிய சர்வரோ இல்லை பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், ஒரு ப்ரௌசர் இருந்தால் போதும். நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஷேர் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் உங்களோட யூசர் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களோட அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸை வியூ பண்ணலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் ஈஸியாக நீங்கள் வந்து மற்றவங்களோட கொலாபரேட்டும் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெண்டார்ஸோ, ஒரு கஸ்டமர்ஸ், ஒரு கிளைண்ட்ஸ் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அவங்களும் வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸை நமக்கு அனுப்பலாம். ஸோ நீங்கள் அதையும் வியூ பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலாபரேட்டிவ் டூலாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெண்டாரையும் வந்து ஸ்ட்ரைட்டாக உங்கள் டாக்குமெண்ட் ஆக்சஸ் பண்ண வைக்கலாம் பாதுகாப்பாக. அதே மாதிரி நீங்களும் உங்கள் இன்டர்னல் டீம் மெம்பர்ஸ்க்கு பாதுகாப்பாக அந்த டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட்லேயே அட் அ டைம் 2-3 பேர் சேர்ந்து ஒர்க்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஷேர் பாயிண்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் எப்படி உருவாச்சு, இந்த மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் ஆன்லைன்ன்றது எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம குவிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2001 அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் அப்போ தான் வந்து இந்த ஆஃபீஸ் 365 அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய உருவாக்கிட்டே இருந்தாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போது இந்த ஷேர் பாயிண்ட்ன்ற கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஷேர் பாயிண்ட் வந்து ஒரு சர்வராக தான் கன்சிடர் பண்ணாங்க. அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிஸ் சர்வர். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உங்களுக்கு சர்வராகவே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு சர்வராக தான் கன்சிடர் பண்ணாங்க. ஷேர் பாயிண்ட்டுக்குன்னு தனியாக சர்வர் இருக்கும். ஸோ அந்த சர்வருக்கு வேர்ஷன்ஸ் இருந்தது. அதாவது வருடங்கள் ஆக ஆக மைக்ரோசாஃப்ட் நிறைய இதில் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு 2001 2003 அப்போ ஒரு எடிஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2007 ஒரு அப்கிரேடட் எடிஷன் ரிலீஸ் பண்ணாங்க. 2010 வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன் ப்ரெமிஸ் ரிலேட்டட் காம்பனண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கிளவுட் அப்படின்ற ஒரு அறிமுகம் வந்துச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து ஜஸ்ட் என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு போங்க அப்படின்ற அந்த ஒரு கிளவுட் கான்செப்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஷேர் பாயிண்ட் வந்து ஒரு 2013 அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக இதை வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. பட் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக வந்து மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு சோஷியலாக யூஸ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம்
இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எப்படி வந்து இதை யூஸ் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், அதாவது இதில் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ கொண்டு வர்றது. ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் வந்து ஒரு டெவலப்பருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட மெயின் வேலையை வந்து ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறது, அதை வந்து அழகுபடுத்தி நமக்கு பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து டெவலப்பர்ஸ் பேக்எண்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெவலப்பர்ஸ்க்கும் இந்த ஷேர் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க இந்த ஷேர் பாயிண்ட்டை வச்சு நிறைய ஒரு யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் ஒரு ஒரு ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எனக்கு வந்து நான் ஒரு மெயில் அனுப்புகிறேன், அது வந்து ஒரு 2-3 பேருக்கு அப்ரூவல் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு ரிசீவ் ஆகணும் அப்படின்னா அதை ஒரு ஆட்டோமேட்டட் முறையில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும், அந்த ஒர்க் ஃப்ளோ மூலிமா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த பர்சனுக்கு ஒரு அப்ரூவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எந்த பர்சனுக்கு அது ரீச் ஆகணுமோ அந்த பர்சனுக்கு ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்டில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட், ஓகே, இதை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னெல்லாம் பண்ணுதுன்னெலாம் சொல்லிட்டீங்க. இதை எப்படி பயன்படுத்துறது டைரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போர்ட்டலுக்கே போவோம். ஒரு யூசராக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஷேர் பாயிண்ட் சைட் அந்த போர்ட்டலில் இப்போ டைரெக்டாக இருக்கும். சரி, இந்த போர்ட்டலுக்கு எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்குது. அதாவது இப்போ என்னோட பர்டிகுலர் சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா technetg.sharepoint.com/technet community அப்படின்னு ஒரு சைட்டு. அந்த சைட் மூலிமா நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சைட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது ஒரு ஷேர் பாயிண்ட்டுக்கும் ஷேர் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்கும். அவங்க கம்ப்ளீட்டாக இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த சைட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு யூஆர்எல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் யூஆர்எலுக்கு போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சரி, இந்த சைட் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த சைட் பேஜ் இதுதான் வந்து அந்த ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் போர்ட்டல் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஹோம் பேஜ், அதாவது இந்த கம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து அந்த ஷேர் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பேஜுங்களை வந்து அழகாக ஒரு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ஆஸ் அ யூஸராக இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது வந்து நீங்கள் பார்க்குறது ஹோம் பேஜ். இதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் பார்ப்பீங்க, எக்ஸல் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் இந்த ஷேர் பாயிண்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் மூலிமா தான் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஆனால் இதோட பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுடில் ஒரு ஸ்டோரேஜ் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டா பேஸில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அது வந்து இந்த ஷேர் பாயிண்ட் மூலிமா தான் நடக்குது. அண்ட் இப்போது இதோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டரை நம்மளே க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம். நீங்களே ஒரு எக்ஸலாக இருக்கட்டும், ஒரு பவர் பாயிண்ட்டாக இருக்கட்டும். ஸோ நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபைல்ஸை அப்லோடும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபைல்ஸ்ன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸை எய்தர் ஒன்றா சூஸ் பண்ணி அப்படியும் அப்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு நான் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் அட் அ டைமில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மற்ற அப்ளிகேஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 அப்ளிகேஷன்ஸுமே அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 அப்ளிகேஷனும் நம்ம செலக்ட் பண்ணது அப்லோட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸை உள்ளே அப்லோட் பண்ணி ஒரு ஒரு ஆஃபீஸ் அப்படின்னா இதில் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் பிளேஸை. ஸோ நீங்கள் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. இப்போ லெட்ஸ் டேக் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஒரு சேல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட்ஸ் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்களும் வியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மல்டிபிள் பீப்புள்
ஒரு சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஷேர் பாயிண்ட்டை காமனான ஒரு டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அப்லோடை பற்றி பேசிட்டோம். அடுத்தது வந்து இதை வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே இன்னொரு 3 டாட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். அதாவது ஓப்பன், ப்ரிவ்யூ, ஷேர் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இமெயில் அட்ரஸ் அந்த டீட்டெயில்ஸை கேட்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பீப்புள் இன் டெக்னிக் கைட்ஸ் வித் த லிங்க் கேன் எடிட் அப்படின்னு இருக்கு. இப்போ இதையே நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அதாவது பீப்புள் இன் டெக்னிக் கைட்ஸ் வித் திஸ் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பீப்புள் வித் எக்ஸிஸ்டிங் ஆக்சஸ் அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் பீப்புள் அப்படின்றதையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியும் ஒரு டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் அனுப்பக்கூடிய பர்சனுக்கு வந்து ஒன்லி வியூ ஆக்சஸ் தான் இருக்கணும். அவர் வந்து எடிட் பண்ணக்கூடாது. அவர் அந்த டாக்குமெண்ட்டை வியூ மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த வியூ மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற எடிட் ஆப்ஷன் அதாவது இதில் எந்த ஒரு மாற்றமும் அந்த டாக்குமெண்ட்டில் பண்ண முடியாது. ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவரோட இமெயில் அட்ரஸோ இல்லை வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை கேட்கும். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு இன்டர்னல் ஆர்கனைசேஷனில் இருக்கார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பர்சனுக்கு ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் இன்டர்னலி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவரோட நேம் வந்து இதில் விசிபிள் ஆகிடும். அவரோட ஃபர்ஸ்ட் நேம் அடித்தோன்னே விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவருக்கு வந்து சென்ட் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட் சென்ட் ஆகிடும். அவ்வளோதான். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி யாராவது அனுப்புனாங்க அப்படின்னாலும் இல்லை ஒரு காமன் ஷேர் பாயிண்ட்டில் மற்றவங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யார் எப்போ மாடிஃபை பண்ணியிருக்கான்ற அந்த டைம் டியூரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் யார் அப்லோட் பண்ணியிருக்கான்றதும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு பை அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் யூசர் நேம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஆப்ஷன் ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் ஒரு ஓகே இது வந்து ஒரு டாக்குமெண்ட் பேஜ். ஸோ இதை வந்து டாக்குமெண்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு உங்களோட லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கும் போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கண்டென்ட் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதுலேயும் போகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஒரு நிறைய ஸோ இதை வந்து ஒரு பர்டிகுலர் சப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மெயின் சைட்டுக்கு ஒரு டிவிஷன் மாதிரி இன்னொரு இது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சப்சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் கம்யூனிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ்க்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்சைட் கிரியேட் பண்ணியும் டாக்குமெண்ட்ஸ் அதை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆக்சஸ் எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் வந்து இதை வந்து முழுமையாக தெரிஞ்ச ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரால் மட்டும்தான் இந்த பெர்மிஷன்ஸை கரெக்டாக அசைன் பண்ண முடியும். ஸோ ஏன்னா இந்த பெர்மிஷன்ஸ் ஷேர் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் பெர்மிஷன்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து முழுக்க அந்த ஷேர் பாயிண்ட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவர் இருந்தாங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஈஸியாக யார் யாருக்கு எப்படி கொடுக்கணுன்றத அந்த பெர்மிஷன்ஸ் அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வைஸ் ரொம்பவே இந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது ஓகே நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து இப்போ லெட்ஸ் டேக் நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணுறேன். தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு இதில் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இந்த டெலீட் பண்ண டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இங்கே காக் வீல் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது அது வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் போனீங்கன்னா இந்த சைட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த சைட் கண்டென்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபோல்டர் நேம்ஸ் அந்த டாக்குமெண்ட் லைப்ரரி நேம்ஸை பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்து டாப் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ ரீசைக்கிள் பின் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணக்கூடிய எல்லா டேட்டாஸும் அந்த ரீசைக்கிள் பின்னில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ண அந்த டேட்டாஸை அதில் பார்க்கலாம். அண்ட் மைக்ரோசாஃப்ட் வந்து இதுக்கு ஒரு டியூரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து அந்த டியூரேஷனை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் டிஃபால்ட்டாக ஒரு 30 days வந்து டெலிட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆஹா இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் போயிட்டு இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிட்டட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் திரும்பவும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணணும், ஏன்னா சில டைம் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு எனக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா ஷேர் பாயிண்ட்டை பொறுத்தவரையும் ஸ்டோரேஜ் அளவு இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் நீங்கள் என்ன மாதிரியான லைசன்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரேஜ் வந்து ஜாஸ்தியாக போகுது அப்படின்னும் பொழுது நீங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த ரீசைக்கிள் பின் எம்டி ரீசைக்கிள் பின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து முழுக்க முழுக்க ஸ்டோரேஜ் டூல். இதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுருக்கலாம். யாருக்கு அனுப்பணும், யாருக்கு அனுப்பக்கூடாது, யாருக்கு இந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும், பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா கஸ்டமைசேஷனும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்ஸையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இதில் ஆட் பண்ணணுன்னாலும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இதில் ஆட் பண்ணலாம். ஆஸ் அ யூஸராக உங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி இது வந்து அந்தந்த கம்பெனியை பொறுத்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்காத மாதிரி ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க நான் சொன்ன மாதிரி அந்த கம்பெனி பேஸ் பண்ணி தான் இந்த ஷேர் பாயிண்ட் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அ பர்சனலாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் அந்த 365 லைசன்ஸ்லேயே உங்களுக்கு ஷேர் பாயிண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அப்படியே இல்லைனாலும் தனியாகவும் ஷேர் பாயிண்ட் லைசன்ஸ் இருக்குது. அதாவது ஷேர் பாயிண்ட் ஆன்லைன் பிளான் 1 பிளான் 2ன்னு சொல்லி லைசன்சஸ் டிஃபர் ஆகுது. ஸோ அந்த லைசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸும் எனேபிள் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மக்களே, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம ஷேர் பாயிண்ட்னா என்ன, அது எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்க்கு பயனுள்ளதாக இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்தது இது வந்து கம்ப்ளீட்டாகவே நான் யூசர் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். நான் இன்னொரு வீடியோ எடுக்கிறேன். அது வந்து ஒரு ஷேர் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டராக எப்படி இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ எடுக்கிறேன். மறக்காமல் பாருங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.